வணக்கம். இன்றைக்கி மட்டன் கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் கீமாவுக்கு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் வச்சு செய்ய போகிறேன். இப்போ இந்த மட்டன் கீமாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஆட்டுக்கறி 1/4 கிலோ, எண்ணெய் 3 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, உப்பு 2 தேக்கரண்டி போட்டுக்கலாம். அப்புறம் வேணும்னா பத்தலைனா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி, தண்ணி இல்லைன்னா தேங்காய் பால் 2 கப், கருவேப்பிலை ஒரு இனங்க, சின்ன வெங்காயம் 8, கொத்தமல்லி பொடி 1/2 தேக்கரண்டி, புதினா இலை 1 கைப்பிடி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி. இப்போ இந்த மட்டன் கீமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் கீமாவுக்கு ஆட்டுக்கறியெல்லாம் கொஞ்சம் சின்னதாக நறுக்கிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப பொடி பொடியாக சுக்கு அளவுக்கு நறுக்க தேவையில்ல. நம்ம இது குக்கரில் வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் சின்னதாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக நறுக்கும் போது அதை சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இது செய்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும்னு பச்சை மிளகா 4 சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 2 மிளகாவை இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சின்னதாக நறுக்கி வச்சா ஆட்டுக்கறி அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்கறியை போட்டு நல்லா கிளறிட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை எண்ணெயில் சேர்த்துட்டோம்னா அடியில் ஒட்டிக்குங்கிறதுனால நான் கறியை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா போடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் 1 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். அப்புறமா வறுக்கும் போது ஒரு தடவை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 தேக்கரண்டி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் அது வதங்கட்டும். அதனால் குக்கர் விசில் போடாமல் மூடியை மட்டும் அப்படியே சும்மா வைக்கிறேன். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதே சமயத்தில் நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் பால் 2 கப் இருந்தால் போதும். அதனால் ஒரு 1/4 மூடி தேங்காய் மட்டும் இருந்தால் போதும். அதுவும் இந்த ஆட்டுக்கறி வேக வைக்கிறதுக்காக தான் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். அதனால் இந்த தேங்காய் பால் அரைப்போம் இல்லையா, அதில் முதல் வர பால் நல்லா திக்காக இருக்கும். அதை வேறு எதுக்காச்சும் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஆப்பம் இடியாப்பம் இதுக்கெல்லாம் தேங்காய் பால் வேணும்னா திக்காக தானே இருக்கணும். அதுக்கு இந்த முதல் தேங்காய் பாலை வச்சுக்கலாம். அந்த தேங்காயிலேருந்து வர முதல் பால் எடுத்து வச்சுக்கிட்டு 2வது 3வது பால் எடுத்து இந்த கறி வேக வைக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குக்கரில் போட்டு வச்ச கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, 2வது 3வது பால் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பால் இதில் ஊற்றிக்கலாம். அப்படி தேங்காய் பால் எடுக்க நேரம் இல்லைன்னா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா இது ஒரு கூடுதல் சுவைக்கு தான் இந்த தேங்காய் பால். இந்த கறி முழுகிற அளவுக்கு தேங்காய் பாலோ இல்லை தண்ணியோ ஊற்றி குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். கறி கொஞ்சம் இளங்கறியாக இருந்ததுன்னா 2 விசில் போதும். கொஞ்சம் முத்தின கறியாக இருந்தால் ஒரு 3-4 விசில் வரணும். விசில் அடங்கிடுச்சு. இந்த கறியெலாம் நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் இதை எடுத்து வறுக்கணும். இந்த கறி வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதாவது தேங்காய் பால் ஊற்றிருந்தோமே, இதை எடுத்து நம்ம இப்போ சூப்பாக உபயோகப்படுத்திக்கலாம். சூப் வேணுங்கிறவங்க இதை சூப்பாக உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி இல்லை சூப் வேண்டாம்னா இப்போ சட்டியில் நம்ம வறுக்க போகிறோம் இல்லையா, அதுலேயே இந்த தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஆனால் இது சூப்பாக குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிமேல் தான் அந்த வேக வச்ச கறியெல்லாம் கீமா செய்ய போகிறோம். அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். பொதுவாக அசைவத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் 2 குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறி வேகும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக போடலாம். அதுக்கப்புறம் பத்தலைனா கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, 1/2 தேக்கரண்டி கொத்தமல்லி பொடி. இது அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். இதுலேயும் நம்ம தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலையை கூட தெளிச்சிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டோன்னு இந்த வேக வச்ச கறி இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து இதிலே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றினோம்னா போதும். இதெல்லாம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். நம்ம ஊற்றின அந்த தேங்காய் பால்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதும் தீயை அணைச்சிட்டு புதினா தலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை தூவிக்கலாம். கடைசியாக மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி சேர்த்துக்கலாம். அளவான காரத்தில் தேங்காய் பால் சுவையோடு செஞ்ச மட்டன் கீமா தயாராகிடுச்சு. இது நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது அதனோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி செஞ்சுருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பரிமாறலாம். சுவையான தேங்காய் பால் மட்டன் கீமா தயார். சாப்பிடலாம்.